போட்டாச்சு, கிளம்பிட்டோம். இப்போது இந்த கன்கோனா ஆக்சுவலாக அது பெரிய டவுனு. இங்கே பலவலம் பீச்சு ஒன்று இங்கே இருக்குது. அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாம். நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை பார்க்காம போனேன். அப்படி சூப்பருங்க. இந்த பீச் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இந்த பீச் ரொம்ப அமைதியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு நம்ம போயிடலாம். நான் சாப்பிடும்போது சொல்லியிருப்பேன், இங்கே வர ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் வந்து 20 days ஸ்டே பண்ணுவாங்களாம், 45 days வரைக்கும் ஸ்டே பண்ணுவாங்களாம். ரஷ்யாவில், யூரோப்பில், அந்த சைடில் இந்த போலாண்டு மேலே இருக்கிற கண்ட்ரிலாம் வந்து ரொம்ப கோல்டு ஹார்ஷாக இருக்கும்ல. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் போகிறாங்க. அமைதியான பீச். இங்கே கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணுங்க. இது ஃபாரினர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பீச் போல இருக்குது. ஐயோ, வண்டியில் தரேன் உள்ளார. இவ்வளோ தூரம் வந்துட்டு பீச் பக்கம் போக முடியுமா? சும்மா எட்டி பார்த்து வந்துடுமா? லுக் அட் திஸ் பீச் கைஸ், நல்லா இருக்கு. ஓ, ஜஸ்ட்டு கீழே டாப்னு போயிட்டு வந்துடுமா? வா, இந்த பீச் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. I didn't expect this. Next time சவுத் கோவா டெஃபினட்டாக இங்கே வரும். என்ன ஒரு அமைதியாக இருக்குது இந்த இடம் கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், சூப்பரான பீச்சு. சாண்டு கூட நல்லாயிருக்கு. அண்ட் ஃபேமிலியோடு வரலாம். அண்ட் நிறைய ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50% வந்து ஃபாரினர்ஸ் தான். இங்கெல்லாம் பாருங்கள், இங்கேயே ரூம் எடுத்து உட்காந்து நம்மள லெஸ் க்ரௌட், நைஸ் பீச், நல்ல சாண்டு அண்ட் கிளியர் வாட்டர். அண்ட் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஷாக்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ கோவா தானே இது. ஸோ இந்த ட்ரிங்க் இஸ் தேர். அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 50% மேலே வந்து தேர் ஆர் ஃபாரினர்ஸ். டோன்ட் மிஸ் திஸ் கைஸ், பலவலம் பீச். வராங்க பாருங்கள், பீப்புளெலாம் வராங்க சவுத் கோவா. அதான் மோஸ்ட்டாக வந்து கர்நாடகாவுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். ரொம்ப தூரம் பாகா வரைக்கும் போக தேவையில்ல. இங்கேருந்து மொத்தம் 88 கிலோமீட்டர், 1 hour 50 minutes காட்டுது. நடுவில் வந்து செக் போஸ்ட்டு வந்து பார்டர் கிராசிங் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம்.
சூப்பரான ஸ்பாட்டு. ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு தோணுது, டைம் ஆகுதுன்னு. என்ன போய் அர்ஜென்ட்டாக என்ன பண்ண போகிறோம்? பீச்சில் சன்செட்டு தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாப், ஒரு 5 நிமிஷம் இல்லை மேக்ஸிமம் 10 நிமிஷம். 5 நிமிஷம் ஆகாது, 10 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். இங்கே அழகாக ஒரு ரிவர் ஒன்று போச்சு, அப்படியே கூடயே நம்ம ரோடோடய நம்ம கூடயே வந்தது. ஸோ அப்படியே ஒரு இடம் வந்து தனியாக யாருமே இல்லாமல் அமைதியாக இருக்கிற மாதிரி, பேக்கில் ஒரு கோயில். ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணேன். இந்த பியூட்டி பாருங்களேன். அந்த காற்றுல அந்த இலை ஆடுற சவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, அமைதியாக இருக்குது. ஸோ தண்ணி குடிக்கலாம், அதுதான் மெயினாக ஹைட்ரேஷன் பிரேக் தான் அது. தண்ணி குடிச்சிட்டு கீழே போய் நான் பார்த்துட்டு உடனே கிளம்பிடும், சரிங்களா? தண்ணி செம்ம க்ளீனாக இருக்குது. அங்கெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க போட்டில். அப்படியே இங்கே நின்றுந்தப்போ அது ஃபுல்லாக அந்த மரம் சொல்ல சவுண்டு. நம்ம இன்றைக்கி ஒரு ஈவினிங் மட்டும் தான் இந்த வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்க போகிறோம். நாளைக்கு ஈவினிங் நம்ம வந்து ரோட்ஸ் சென்னை தானே போக போகிறோம். ஸோ அதனால தான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட், தோணுதா நிறுத்திடுவோன்னு சொல்லிட்டு நிறுத்தினேன். நல்லா இருந்தது. ஹைவேஸ்லேயே நிறைய வந்தோம், ஆனால் அந்த போரிங் ஹைவேஸாக இல்லை. அந்த ஹுப்ளி பக்கம் வர ஹைவேஸ் மாதிரி இல்லை. கொஞ்சம் மவுண்டைன், லெஃப்ட் சைடில் நிறையா மவுண்டைன் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்ஸ் நிறையா இருக்கிறதுனால வந்து இந்த ரோடு நல்லா இருந்தது. 2 டனல் இருந்தது பிரிட்ஜுக்கு, இதுக்குள்ளே ஹில்லுக்குள்ளே. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இந்த மாதிரி தாங்க பெரிய பெரிய மலை குடஞ்சி ரோடு சைடில் பார்க்க நல்லாயிருக்கு. ஆனால் அந்த ஆப்போசிட் சைட்னால நமக்கு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. என்ன வியூ பாயிண்ட்லாம் தெரியல. நான் மட்டும் மேப்பில் சர்ச் பண்ண ஏதோ கிடச்சது ஒன்று, அதை வந்து மார்க் பண்ணேன். அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். வந்துட்டோங்க. கோகர்ணா ரோடு, அது 14 kilometers டு தட் பாயிண்ட். என்கிட்ட கடைசி மெமரி கார்டு இதுதான். இது அவுட்டுன்னா முடிஞ்சிச்சு. ரிட்டர்ன் பிளாக் டுவர்ட்ஸ் சென்னையில் வராது. நம்ம எடுக்க போகிற ஒரு 10 நிமிஷம் ஸ்டாப்புக்கு டீட்டூர் அடிக்கிறோம். அப்படியே தான் வாழ்க்கை ஓடுது. டைம் இல்லாத காரணத்தில் என்ன பண்ணுவோம், இப்படி தானே பண்ணி ஆகணும். ஆனால் அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் கிடையாது. இதுதான் இந்த இடத்துலாம் கொஞ்சம் நல்ல ரோடு போட்டிருக்காங்க பெருசாக, வீடெலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல். வெரி குட் பிளேஸுங்க, சூப்பர். சைடில் என்ன எல்லாம் சைடில் வயல் மாதிரி தான் காட்டுது. நிறைய ரிவர் கனெக்ட் ஆகிற மாதிரி அப்படியே எல்லாமே மேப்பில் வந்து அப்படி தான் காட்டுது. இது இப்போ வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கோவாலேண்ட் டெம்பரேச்சரும் அதே டெம்பரேச்சர் தான் இங்கே. ஆல்மோஸ்ட் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இங்கேயே ரெண்டல் பைக்லாம் கிடைக்குது போல. இதெல்லாம் ரெண்டல் பைக் தான் வச்சு தான் வந்து நாங்கள் பிளாக் கலர் நம்ம பிளேட்டோட. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் ஏன்னா இது கொஞ்சம் மேலே இருந்து கீழே பீச் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை நான் வந்து சூஸ் பண்ணேன், இந்த லொக்கேஷன். ஸோ போகிற போக்கு பார்த்தா ஹில் ஏற மாதிரி தெரியுது.
ஊர் நல்லா இருக்குங்க, நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபீல் இருக்குது. வீடெல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த கேரளா போர்ச்சுகீஸ் இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிற வீடு எல்லாம் ஒரே மாதிரியே ஆல்மோஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து மரன் செடிலாம் கூட இருக்கும் போது இது கோவா மாதிரியும் தெரியுது, கேரளா மாதிரியும் தெரியுது. ஓகேங்க, கோகர்ணா வந்தாச்சு. இதுதான் மெயின் ஊர்னு நினைக்கிறேன். ஓம் பீச் அதுதாங்க தான் போகிறோம். 6 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. மலை மேலே தான் போய் ஏறுது. ஸோ ஆப்வியஸாக மலையிலேருந்து பார்க்குற மாதிரி தான் வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே ஹில் ஏறி போயிட்டே இருக்குங்க. இது போய் கீழே இறங்க போதா எப்படி இந்த ஓம் பீச்சுன்னு போட்டிருக்காங்க. பீச்சுக்கு கீழே இறங்குமா இல்லை மேலேருந்து வியூ பாயிண்ட்டா? அந்த வர்க்கலாவில் இருக்குங்க, அந்த மாதிரியா தெரியல. அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு சுத்தமாக. பாருங்க, திருப்பி நிற்கவே இல்லை, அப்படியே நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கோம். சுற்றி 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 ஒரு மலையிலேருந்து பக்கத்து மலைக்கு அப்படியே தாவிட்டு போகிற மாதிரி இது. நானும் கண்டு டப்புன்னு பீச் தெரிஞ்சுன்னு பார்க்குறேன். 5 மினிட்ஸ் காட்டுது, 1 கிலோமீட்டர்னு காட்டுது. ஆனால் கண்ணில் பீச்சே தெரிய மாட்டேங்குது. இது வேறு ஹில் மேலே இருக்கும். பார்த்துட்டேன் லெஃப்ட் சைடில் பார்த்துட்டேன். உங்களே காமிச்சிக்க மட்டும் நினைக்கிறேன். சடனாக ஒரு சடன் லுக்கு பார்த்து தெரிஞ்சிருச்சு. I really don't want to get into sand. ஏன்னா இப்போ ஈவினிங் அங்கே தான் போகிறோம், மருதேஸ்வரில். என்ன பிளேஸ்மானது? இப்போ பீச்சுக்கு போகாதப்பா, கீழே ஏன் கீழே போகிறேன்? நிறைய பரவாயில்ல ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம தான் தப்பான வழியில் வந்துட்டோமோ? இல்லை, எல்லோரும் இப்படி தான் வராங்க. எங்கடா ஸ்ட்ரைட்டாக போகுது இதுக்கு மேலே? ஓ, அந்த பாயிண்ட் க்ளோஸ்டா? ஓகேங்க, நான் பார்க்கணும், அந்த பாயிண்ட் வந்து க்ளோஸ்டு. ஓகே, வந்த வழியாக போகிறோம். அந்த ஒரு சின்னதாக ஒரு பீச் பார்த்தல, அது உங்களுக்கு நான் காமிச்சிட்டு நான் சந்தோஷமாக வண்டி எடுத்துகிட்டு டுவர்ஸ் முருதேஸ்வரர் போகிறேன். ஏற்றத்தில் இறக்கலத்துலேயே வந்தேனே நான் கடைசியில். அதான் பீச்சை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இங்கே தான் அந்த வியூ இருந்தது, அங்கே நிறுத்தி உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன். அப்படி நம்ம வந்து கோகர்ணாக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிடும். இங்கே தான் டுவர்ட்ஸ் த ரைட். அந்த வியூ தெரியுதா உங்களுக்கு? இதை காட்டுறதாங்க நான் வந்தேன் நான். ஆனால் நான் அங்கேருந்து அந்த மலையிலேருந்து மேலே ஏறி பார்க்குற மாதிரி காமிக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் இங்கேருந்து நான் காமிக்க முடியுது.
சூப்பராக இருக்குல்ல? சன் அப்படியே இந்த ரேஸ் இந்த சென்டரில் மட்டும் ரேஸ் இருக்குது, 2 சைடு சின்ன ஹில்லு. சரிங்க, லெட்ஸ் கோ. ஹேட் அ பியூட்டிஃபுல் வியூ. இப்போ இங்கே வந்து 1 hour 42 minutes காட்டுது. 81 kilometers. எல்லாமே லாக்டு. ஓகே, பாய் கோகர்ணா பீச். சரி வாங்க போகலாம். முருதேஸ்வரன் வந்தாச்சு. You know how much time I beat? Almost close to 35 minutes கிட்ட நான் வந்து கூகுள் டைமை பீட் பண்ணேன். பெருமைக்கெலாம் ஒன்றும் கிடையாது, ரோடு க்ளீனாக இருந்தது. நம்ம ரூம் இங்கே கிடையாது, நம்ம ரூம் திருப்பி மெயின் ரோட்டில் போயிட்டு டுவர்ட்ஸ் சவுத் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனோம். அது போய்க்கலாம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. நான் வந்து கோயில் பார்க்குறதுக்கு வந்தாலும் sunset. I'm late by 3 minutes something. அதில் வேறு வந்தாச்சு பாருங்க, ராட்னெலாம் இருக்குது. ஏதோ திருவிழா பழகுது. ஏப்பா என்னை விட்டுருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. I want to watch the sunset. மன்னிச்சுக்கோங்க. எல்லாம் தமிழ்நாடு வண்டி பாருங்களேன், நிறைய வண்டி இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு பீச் ரோடுக்கு போகணும். மாட்டேன்டா. ஓ, பீச்சுக்குள்ளே பைக் எடுத்துன்னு வரலாமா? தெரியாமல் போயிடுச்சு. ஓகே, நம்ம லக்கு அவ்வளோதான் போலுக்கு. நான் பார்த்துட்டேன், உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஏதாவது முருதேஸ்வரர் டெம்பிள் பீச்சுக்குள்ளே இங்கேயே பைக் வந்துடுங்க. உங்களுக்கு சன்செட் காட்ட முடியல, அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து அழகாக வந்து சன்செட்டை ஃபுல் சன்னையும் பார்த்தேன். நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன்னு நினச்சி நான் மட்டும் பேசிக்கிட்டே வந்தேன். கிட்ட வந்து பார்த்தேன், ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு இருந்தது. லக்கி, இந்த இடத்துல வந்து கிரீஷ் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். பைக் ட்ரிப்பா? இல்லை, நான் காரில் வந்தேன் பசங்களோட. ஓகே, நான் உங்களை ஓவர்டேக் அடிச்சுட்டு வந்துட்டேன். அப்போ எக்ஸாக்டாக நான் அப்புறம் டின்னர் சாப்பிட்டு வெளில வரோம். கரெக்டாக அவங்க வண்டியை அப்போ தான் பார்த்தேன். மேலே போய்ட்டு வந்துட்டிங்களா? இல்லை, இன்னும் போகணும். ஓகே, நான் நாளைக்கு காலைல தான் போகிறேன். ஓகே. எங்கே வந்தீங்க? இப்போ தான் வரேன், நான் கோவாலேருந்து வரேன். யாரோ நம்மளை நோக்கி நடந்து வராங்க. சரி, யாரோ இருப்பாங்க போல இது. வந்து பார்ப்போம், இங்கே வண்டி விடுவீங்க
நான் ஆக்சுவலாக பீச்சுக்கு வண்டி எடுத்துன்னு வர முடியும்னு தெரியல, இருந்தால் வண்டி எடுத்து வந்துருப்பேன் நான். ஏன் நிறைய பேர் வண்டி எடுத்துன்னு வந்தாங்க. காரை எடுத்துட்டு வராங்க. நான் வேறு அங்கே வண்டி விட்டு நான் நடந்து வந்து வேக வேகமாக வந்தேன் நான். சூப்பர் ஹாப்பி. நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் கிரீஷ் அவரை தான் பார்த்தோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரோ நம்மளை நோக்கி வேகமாக நடந்து வராங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் யாரோ வராங்க பார்த்துனே வந்தேன். என்ன பண்ணோம், சும்மா அப்படியே பீச்சில் வண்டி உள்ளே எடுத்துன்னு போகிறாங்க. நம்மளும் சும்மா எடுத்துகிட்டு போயிட்டு பார்ப்போம் உள்ளே போகுதான்னு வண்டி. சும்மா போகலாம், ஒரு ஆசை நிறைவேற்றுப்போம். சூப்பருங்க, சூப்பர் ஹாப்பி. ஆக்சுவலாக இப்படி ஒரு வழி காமிச்சிருங்க. அந்த வழி இருந்ததுன்னா அழகாக இப்படியே சன்செட் வந்து உங்களுக்கு இப்படி காமிச்சிருப்பேன் நான். பட் இருந்தாலும் நம்ம ஃபாஸ்டஸ்ட் ரூட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரூட் வரணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இதுக்கு மேலே மண்ணில் போனால் மாட்டிப்போமா? இல்லை, மண் வந்து இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, சாஃப்டான சாண்ட் இல்லை. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. எனக்கு அந்த தண்ணி அப்படியே ஸ்லோவாக வருதில்ல, அது பார்க்குறதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. சாண்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதனால் வந்து அமுங்க மாட்டேங்குது வண்டி. ஓகே கைஸ், ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சு. 7 o'clock ஆச்சு செக்இன் பண்ணிட்டு வரதுக்கு. நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க. கோயிலில் கொஞ்சம் அப்படியே வெளியில் சுற்றிட்டு பீச்சில் ஓட்டிகிட்டு வந்துக்கு டைம் ஆகிடுச்சு. இட் வாஸ் அ சூப்பர் டே. நடுவில் வந்து கொஞ்சம் அந்த ஆஃப்டர்நூன் போன ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன், ஒரு 25 minutes. அதனால் வந்து அப்படி இந்த சன்செட்டை உங்களுக்கு காட்ட முடியாமல் போச்சு, நான் பார்த்தேன். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். அண்ட் ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் பேர் வந்து ஸ்ரீதேவி கம்ஃபர்ட்ஸ், கரெக்ட், ஸ்ரீதேவி கம்ஃபர்ட்ஸ் இன் முருதேஸ்வரில் ஆல்மோஸ்ட் ஒரு அந்த டெம்பிள்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8.5 கிலோமீட்டர் வருது. ஹைவேஸில் அப்படியே வந்துடலாம். நான் இந்த ட்ரிப்பிலே தங்கினேன் இந்த பெஸ்ட்டு ஹோட்டல் ரூமும் இதுதான். ஸோ உங்களுக்கு காட்டணும்ல, கண்டிப்பாக. இதுதான் இருக்கிறதுலே அதனால் பெஸ்ட்டு ஹோட்டல். ஆனால் காஸ்ட் வைஸில் இது ரீசனபுளான ப்ரைஸ் நம்ம தங்கின எல்லா ஹோட்டலையும் கம்பேர் பண்ணும்போது. இந்த ஹோட்டல்லாம் ஆக்சுவலாக வந்து நான் என்னோடய ஃபேமிலியோட வரதுக்காக நான் சர்ச் பண்ணி வச்சுருந்த ஹோட்டல்ஸ். ஸோ அதனால் வந்து டப்புன்னு இது புக் பண்ணும்போது டப்புன்னு கிடச்சிச்சு, ரூம் டப்புன்னு புக் பண்ணிட்டேன். டிவி ஒர்க் ஆகுதான், கோவாவில் டிவி ஒர்க் ஆகலை. நைஸ் ஷோஃபா, கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. கெட்டில் இருக்குது, கப் இருக்குது, அண்ட் கபோர்ட் அண்ட் பாத்ரூம் டூர். ஷாம்பூலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இன்றைக்கி எனக்கு இந்த ரூம் வந்து இந்த 5 நாளாக ட்ரிப்பில் இப்போ இந்த ரூம் பார்த்தோன்னே எனக்கு வந்து மால்தீவ்ஸில் தங்கின அந்த ரூம் எஃபெக்ட் வந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு மாதிரி க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. நேற்றுலாம் கோவாவில் அந்த ரூம்லாம் தூசி படிஞ்சு கற்பாம்பூச்செலாம் ஓடிச்சு. ஸோ ஃபைனலி சூப்பர் ஹாப்பி. அண்ட் நாளைக்கு காலை தான் முருதேஸ்வர் டெம்பிள் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அண்ட் நாளைக்கு முருதேஸ்வர் டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்னை கிளம்ப போகிறோம். போகிற வழியில் இன்னொரு விஷயம் இருக்குது. சரிங்களா? பாய் கைஸ், ஸ்டே டியூன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.